நடிகர் விஜயை சிக்கலில் ஆழ்த்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பு. தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பா? வரக்கூடாத நேரத்தில் வந்த 3 ஆண்டுகால வழக்கின் தீர்ப்பு. ஊழல் செய்யும் முகமா இது என்று கடந்த வாரம் தொண்டர்களிடம் ஆவேசமாக பேசிய நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பை நடிகர் விஜய் எதிர்கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வின் முன்பு வருமான வரித்துறைக்கு எதிராக நடிகர் விஜய் தொடுத்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. 2015-16 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்த விஜய் 2015-16 ஆண்டுக்கான வருமானமாக சுமார் 35,42,91,892 ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார். 2015-16 ஆண்டு வருமான வரி தாக்கல் செய்த ஆவணத்தின் அடிப்படையில் 2015 ஆண்டு நடைபெற்ற வருமான வரி சோதனையில் நடிகர் விஜய் புலி படத்தில் வாங்கிய 35 கோடி ரூபாயை வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டி கடந்த 2022 ஆண்டு நடிகர் விஜய்க்கு 1,5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து கடந்த 3 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடைபெற்று வந்தது. 2015-16 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்த விவகாரத்தில் 2019 ஆண்டுக்கு முன்பே இந்த அபராதத்தை விதித்திருக்க வேண்டும். வருமான வரித்துறை காலதாமதமாக தங்களுக்கு அபராதம் விதித்திருப்பதாகவும் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முறையிட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் நடிகர் விஜய். நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு கடந்த 3 ஆண்டுகளாக இவ்வழக்கினை விசாரித்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பினை அறிவித்துள்ளது. இதன்படி வருமான வரித்துறை விதித்த 1,5 கோடி ரூபாய் அபராதத்தை நடிகர் விஜய் செலுத்தியாக வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் மேல்முறையீடு செய்ய கால அவகாசமும் வழங்கியுள்ளது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நடிகர் விஜய் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடைபெற்ற இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் தனது சின்னத்தினை அறிமுகப்படுத்தும் விழாவில் தன்னுடைய முகம் ஊழலுக்கு செய்யக்கூடிய முகமா என்று தன் ரசிகர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். இச்சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகி அவருக்கு தர்ம சங்கடத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது.